இந்த வீடியோல டாப் 5 ஏஐ டூல்ஸ், அதாவது ஏஐ டூல்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல என்னென்ன ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்களோ அதுல டாப் 5 ஏஐ டூல்ஸ் சஜஷன் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சதாங்க சாட் ஜிபிடி. நீங்க எவ்வளவு பெரிய டூல் வந்தாலும் சரி, கண்டென்ட் ரைட்டிங்ல சாட் ஜிபிடி அடிச்சுக்கிற முடியாது. உதாரணத்துக்கு கிவ் கண்டென்ட் சும்மா ஒரு ஓவரலா கொடுத்துருக்கேன். கிவ் கண்டென்ட் ஃபார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கொடுத்துருக்கேன். சாட் ஜிபிடி ஏன் நான் கேட்டு அடிச்சுக்க முடியாதுன்னு சொல்றேன்னா, நீங்க வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ அண்டு ஏகப்பட்ட ஏஐ டூல்ஸ் இருக்கு. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டா நம்ம கண்டென்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே சாட் ஜிபிடி தாங்க. நீங்க கிராஃபிக் டிசைன் அந்த மாதிரி வேணா வேற வேற டூல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் கண்டென்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே சாட் ஜிபிடி தாங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூல்ஸ் நான் சொல்லுவேன். ஸோ நீங்க கண்டென்ட் கிரியேட் பண்ணணும், கண்டென்ட் மேக் பண்ணணும், கண்டென்ட் ரிலேட்டா பண்ணணும்னு நினைச்சுன்னா சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுங்க. ரெண்டாவது ஏஐ டூல்ஸ் என்ன சர்ச் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஜெமினி. இது வந்து பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடியை கம்பேர் பண்ணும்போது ஜெமினியில் கண்டென்ட் அந்த அளவுக்கு குவாலிட்டி வராது. பட் கண்டென்ட் வித் இமேஜ், நீங்கள் வந்து ஒரு இமேஜை பில்ட் பண்ணணும், இமேஜை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா ஜெமினி இஸ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூல் ஃபார் கிரியேட் ஃபார் இமேஜ். ஓகேங்களா? கண்டென்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சாட் ஜிபிடி, இமேஜ் உங்களுக்கு வேணும், இமேஜ் டிசைனிங் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜெமினி யூஸ் பண்ணுங்க. மூணாவது டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராஃபிக் டிசைன். நிறைய பேர் என்கிட்ட கேட்குற பார்த்தீங்கன்னா கிராஃபிக் டிசைனுக்கு பெஸ்ட் டூல் என்னன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப், இலுமினேட்டட் இந்த மாதிரிலாம் சர்ச் பண்ண மாட்டேன். பெஸ்ட் யூசர் ஃப்ரெண்ட்லி டூல் ஃபார் கிராஃபிக் டிசைன். நீங்கள் வீடியோஸ் இது பண்ணாலும் சரி, இமேஜஸ் இது பண்ணாலும் சரி, கிராஃபிக்ஸ் அனிமேஸ் இது பண்ணாலும் சரி, கேன்வா அப்படின்ற டூலை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூசர் ஃப்ரெண்ட்லி டூல் ஃபார் இன் கிராஃபிக் டிசைனா நான் வந்து கேன்வான்னு தான் சொல்லுவேன். ஓகேங்களா? இந்த கேன்வா பற்றி நிறைய கற்றுக்கணுச்சுன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கேன்வா டுட்டோரியல் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து நிறைய கற்றுக்கோங்க. அண்டு ஃபோர்த், நிறைய பேர் பார்த்தோன்னா இந்த வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க, ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி வீடியோ கிரியேட் பண்ணுவாங்க. அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூல் தான் பார்த்தீங்கன்னா இந்த இன்வீடியோ ஏஐ. இந்த டூல்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃபுட்டேஜை கொடுத்தனாலே போதும், டிஃபால்ட்டாக அந்த ஏஐ யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறது, கேப்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறது, இதுலலாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூல் தான் பார்த்தீங்கன்னா இந்த இன்விடியா ஏஐ. நான் இது வரைக்கும் யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னாலே ஃபனல்ஸ் கிரியேட் பண்ணுறது, அனலைஸ் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் யூஸ் பண்ணோம். அதுக்கு நான் யூஸ் பண்ணுற டூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பாட்டில் ஏஐ டூல்ஸ் வந்து இப்போ புதுசாக இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டூலை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அனலைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ஃபனல்ஸ் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், ஹப் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டூல் வந்து பக்கா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த 40 ஏஐ டூல்ஸ் தாங்க. நீங்கள் கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணணும்னா சாட் ஜிபிடி யூஸ் பண்ணிக்கோங்க, இமேஜ் ஜென்ரேட் பண்ணணும்னா ஜெமினி யூஸ் பண்ணிக்கோங்க, கிராஃபிக் டிசைன், வீடியோ டிசைனிங் இந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சேன்னா கேன்வா யூஸ் பண்ணிக்கோங்க, இதே வீடியோஸ் எடிட் பண்ண நினச்சேன்னா இன்விடியோ இந்த ஏஐ டூல் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் வந்து ஃபனல்ஸ் கிரியேட் பண்ணணும், அனலைசிஸ் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி இருந்ததுன்னா ஹஸ்பாட் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 5 ஏஐ டூல்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுற டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸ். உங்களுக்கு இந்த மாதிரி மோர் வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.